மாட்டை வந்து புனிதமாக கருதுறது வந்து இங்கே இருந்த இனம் திராவிட இனம். சிந்து நதி நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்ச முத்திரைகள் எல்லாம் மாட்டுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதை கும்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த முத்திரைகள் பூராமல் இருக்குது. அதனால தான் திட்டவட்டமாக சொன்னாங்க இது ஆரியர்கள் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், பசுமாட்டை கும்பிட்றவங்க வந்து ஆரியர்களாக இருக்க முடியாது. ஆரியன்னாவும் மாட்டை கொல்றவன்னு அர்த்தம். அதுதான் இது. அப்போ இவன் உள்ளே வந்து யாகம் வளர்த்தி இது பண்ணிவிட்டு நல்லா நல்லா நுழைஞ்சிட்டது பிறகு யாகம் வளர்த்த ஆரம்பித்த போது தான் கொல்லாமைங்கிறத வந்து சொல்லிட்டு உள்ளே வந்தார். அன்னைக்கு அவர் ராஜாவாக இருந்தவர். புத்தர் வந்து சித்தார்த்தர் ஒரு ராஜகுமாரன், ஒரு மன்னர் வந்து சொல்லும்போது மக்கள் இந்த பக்கம் சேர்ந்து எல்லாம் இதை நிட்டாங்க. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போவும் ஒரு சாணக்கியம் போன்ற சில பேரெல்லாம் உள்ளே பூந்தான். சந்திரகுப்த மௌரியர் குடும்பத்துக்குள்ளாரெலாம் பூந்தி அதெல்லாம் பண்ணான். அசோகர் பின்னாடி வந்து பௌத்த மதத்தை பெருசாக பண்ணிட்டார்ல, உலகம் முழுவதும் அதை பௌத்த மதத்தை பரப்பிட்டார்ல. அதுக்கப்புறம் இவனுங்களுக்கு வர வழியில் மக்கள் எவ்வளி அவ்வளி நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாடு திங்கல நிறுத்திவிட்டாங்க. இன்னைக்கு கேட்டால் மாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறது இவனுக்கு தான் மாற்றிக்கிட்டாங்க. மாடு திங்க மாட்டேன்னு சொன்னால் அவன் இந்துவே கிடையாது, சனாதனமே கிடையாது. இந்துங்கிற பேர் வந்து வெள்ளக்காரன் வச்சது, சனாதனங்கிறது தான் இவங்க பேர், சனாதனமே கிடையாது.